ஓம் சாய்ராம். சாயப்பா விட்டு செல்ல குழந்தைகளுக்கு அன்பான வணக்கங்கள். என் தங்க பிள்ளையே, எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்களப்பா என்று மன்றாடிய உன்னை நான் கரையேற்றுவேன். நீ எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் இதை கட்டாயம் உன் சாயப்பா செய்து முடிப்பேன். அது என் பொறுப்பு. இதுவரை இருளில் இருந்து வந்த உன்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன். உனக்காக யார் யாரிடம் பேசி எதை செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து உன் காரியத்தை உன் சாயப்பா முடித்து கொடுப்பேன். என் செல்வமே, உன் மனதில் நல்ல எண்ணங்களை பூந்தோட்டமாய் பதிவிடு. அவை ஒரு நாள் நிச்சயம் பூத்து குலுங்கும், வண்ணமயமாக காட்சி அளிக்கும். உனக்கான அடுத்தடுத்த வாய்ப்புகளை நான் உருவாக்கி தருவேன். நீ எவ்வளவோ முயன்றும் இதுவரை திறக்காத கதவுகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக உன் சாயப்பா திறந்துவிட போகிறேன். உன் முயற்சிகள் அனைத்தும் கைமேல் பலனளிக்கப் போகிறது. உன் சாயப்பா இந்த நேரத்தில் உனக்கு அளிக்கும் வாய்ப்புகளை நீ பிடித்து கொண்டு முன்னேறி வந்துவிடு. என் செல்வமே, நீ என்னிடம் மனதார வேண்டி வந்த பிரார்த்தனைகள் அனைத்தையும் உன் சாயப்பா உன் மனம் மகிழும்படி நல்லபடியாக செய்து தரப்போகிறேன். உன் சாயப்பாவின் துணை உனக்கு எப்போதும் இருக்கும். உன் சாயப்பாவின் மீது நீ வைத்துள்ள நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. நீ இதுவரை தேடி தேடி அலைந்த வாய்ப்புகள் அனைத்தும் இனி உன்னை தேடி வரப்போகிறது. பயன்படுத்திக்கொள் என் செல்வமே. இதுவரை உன் சாயப்பா மீது நீ வைத்திருந்த நம்பிக்கைக்கும் பக்திக்கும் உண்டான பலன்தான் இது. இதுவரை எத்தனையோ துன்பங்களிலும் வேதனைகளிலும் உன் சாயப்பா மீது இருக்கும் நம்பிக்கையை நீ கைவிடவே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் என் சாயப்பா என்னை காப்பாற்றுவார், என்னை கரையேற்றுவார், நிச்சயம் எனக்காக வருவார், அனைத்தையும் எனக்கு சாதகமாக மாற்றி கொடுப்பார் என்ற உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. இனி உனக்கு நடக்கப் போகும் அனைத்துக்கும் நன்றி கூறி உன் சாயப்பாவை தேடி நீ வருவாய். அந்த நல்ல நாளை நோக்கி நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். தேரோட்டுபவன் திறமைசாலியாக இருக்கும் பொழுது தேரில் அமர்ந்திருப்பவன் கவலைப்படுவது ஏன்? உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான அனைத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ அமைதியாக இரு. உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. இது நடக்குமா, அது நடக்காதா என்ற குழப்பங்களும் கவலைகளும் உனக்கு வேண்டவே வேண்டாம். உன் மனதை நீ அமைதியாக வை. அனைத்தும் உனக்கு சாதகமாக உன் சாயப்பா நடத்தி கொடுப்பேன். இதுவரை நீ எத்தனையோ துன்பங்களை தாண்டி வந்திருப்பாய். அத்தனையும் உன் சாயப்பா மீது நீ வைத்திருந்த நம்பிக்கையால்தான். இனியும் அதையே கடைபிடி. இனி வருங்காலம் உனக்கு நிச்சயமாக பொற்காலமே. நான் உன்னிடம் எப்போதும் சொல்வதுதான், உன் மனதை அமைதியாக வைத்து நீ பொறுமையோடு இரு. உன் கடமைகளை நீ திறம்பட செய். அனைத்தும் உன்னை வந்து சேரும். உன்னையும் உன் குடும்பத்தையும் என் கண்ணுக்குள் வைத்து நான் காத்து கொண்டிருக்கிறேன். அதனால் எதற்கும் பயப்படாதே. உனக்கு எப்போதும் பாதுகாப்பு வளையமாக நான் இருப்பேன். தங்கமே, என்னில் சரணடைந்தவர்களுக்கு அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது இந்த சாயப்பாவின் கடமையாகும். அதை நிச்சயமாக செய்து கொடுப்பேன். நீ என் மேல் வைத்த பக்திக்கும் அன்புக்கும் பலன் கிடைக்காமல் போகவே போகாது. அதனால் நம்பிக்கையோடு நீ மகிழ்ச்சியாக இரு. உன் சாயப்பா அனைத்தையும் பார்த்து கொள்வேன். வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும்.